ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக ஒரு சட்னி செய்கிறது எப்படி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கல் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 மூடி தேங்காய், நான் 2 பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 2 பூண்டு பல், சின்ன பல் 2, ஒரு 7 காஞ்ச மிளகாய் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கல் தோசை விட்டு இதை வச்சு கட்டியாக இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஜாரில் போட்டாச்சு. தேங்காய், வத்தல், புளி, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இங்கே பக்கத்தில் நான் இந்த பூண்டை மட்டும் தட்டி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை முழுசாக போட்டால் கொஞ்சம் ஒன்று போல் அரைக்காது, ஒவ்வொரு துண்டு அங்கங்கே கிடக்கும். இதை தட்டி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், நல்ல மிக்ஸ் ஆகிடும், சட்னியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் இந்த பூண்டை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை முதல்ல சேர்க்கக்கூடாது, முக்கால்வாசி அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பூண்டை சேர்க்கணும். இப்போ நான் இதை உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முக்கால் பதம் நான் அரைச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சுற்று சுற்றுனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டை சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்து வலித்து வச்சிடலாம். இந்த மாதிரி இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியாக இருந்தால் அந்த சட்னி நல்லா இருக்காது. இது கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் பூண்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் தட்டி வச்ச பூண்டையும் இதில் போட்டுறேன். போட்டுட்டு இதில் 2 சுற்று எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், சட்னி தயாராகிடுச்சு. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இந்த அளவு தான் இருக்கணும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் இதை தண்ணி ஆக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் இந்த சட்னி இருக்கணும். அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 2 தோசை சாப்பிடுவீங்கன்னா இந்த சட்னி அரைச்சிங்கன்னா 4 தோசை சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கல் தோசைக்கு தான் இது நல்லாயிருக்கும். கல் தோசை சுட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.